சார் வணக்கம் சார். வணக்கம் மார்ஷால். திருப்பூரில் விஜய் அவர்களுடைய தேர்தல் பரப்புரை பெரிய அளவிலான கூட்டம் வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? நல்ல கூட்டம் வந்திருக்கு. கொஞ்சம் சர்ச்சிங் ரோடாக தான் இருந்தது. அங்கே புதிய திட்டங்கள் எல்லாம் அறிவிச்சிருக்காரு. சிறு குறு விவசாயிகளுக்கு அது வந்து நிறைய புது புது அறிவிப்புகளை வெளியிடுறாரு. சரி, நல்லது தானே. அவர் இலவசங்கள் விஷயத்துல அவர் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. சர்க்கார் படத்தில் வந்து இலவசங்களை போட்டு உடைப்பார். அது பிறகு இவரோட அருண்குமார் சொன்னார், இப்படி 2000 ரூபாலாம் எடப்பாடி அனௌன்ஸ் பண்ணால் என்ன ஆகுறது, நிதி நிலைமை என்ன ஆகுதுன்னாரு. டக்குன்னு 2500 அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இந்த இடத்துக்குள்ள தான் சீமான் ஏறுறாரு. 3 பேருமே இலவசம்னு சொல்லும்போது இலவசத்துக்குள்ள அந்த பெனிஃபிட்ஸ் வந்து ஸ்டாலின் பக்கம் தான் போகும். அப்போ இவரும் அது ஸ்டாலின் எடப்பாடி பக்கம் அது போயிடக்கூடாதுங்கிற லெவலில் இவரும் இலவசத்தை பண்ணுறாரு. சீமான் இதில் டிஸ்டிங்டாக இலவசங்கள் நாட்டு கேடுங்கிறத தெளிவாக அடித்து நாணயமாக நிற்கிறாரு. விஜய் மக்களை ஏமாத்துறதுக்கு இலவசம்னு சொல்கிறாரு. சீமான் வந்து இலவசங்கள் தவறுங்கிறாரு. அந்த வகையில் சீமானுடைய இன்னைக்கு கருத்து வந்து இந்திய அளவில் வந்து வலுப்பெறுது. பட் எலக்ட்ரல் இதில் வந்து இலவசத்துக்குன்னு ஒரு 5 to 6% ஓட்டு இருக்குது. அது இந்த முறை வந்து ஸ்டாலினுக்கு தான் அது போகும்னு நான் கருதுறேன். ஏன்னா 10 விழுக்காடு எக்கனாமிலி வீக்கர் செக்ஷனுக்கான இடஒதுக்கீடு கொடுத்த மோடிக்கு தான் போச்சு, வரவேற்ற ராகுலுக்கு போகலை. அதே மாதிரி ஸ்டாலின் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு, மற்றவங்கெல்லாம் வரவேற்றுட்டு இருக்கிறாங்க. அதை சீமான் வந்து அது தப்புங்கிற ஒரு லெவலுக்குள்ள அது போறாரு. ஸோ இந்த இலவசங்களுங்கிற அரசியல் வந்து வரும் நாட்களில் ப்ரோ பிரிபிஸ் வந்து ஸ்டாலின் அகடா அனுப்பார், ஆன்டி பிரிபிஸ்ன்னு ஒரு ஓட்டு வரும். அது சீமானுக்கு சாதகமாக வரும்னு நான் கருதுறேன். இதில் என்ன ஒரு விஷயம், விஜய் அவர்கள் நடுவில் பிரச்சாரங்கள் எல்லாம் கட் பண்ணிட்டு சில இடங்களுக்கு மட்டும் கொஞ்சம் செலக்டிவாக போயிட்டு இருக்காரு. இது எப்படி பார்க்கப்படுது களத்தில்? நியூஸில் இருக்கணும். டெய்லி ஒரே இதை பண்ணி சொன்னால் அது நியூஸில் இருக்க முடியாது. 2 நாள் லீவ் விட்டு 3ஆம் நாள் போனால் அது நியூஸில் இருக்க முடியும். ஸோ இது ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் தான் அது. இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல போகிறதோட போன இடத்த கம்யூனிகேஷன் ரெவல்யூஷன் மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக, இது மூலமாக எல்லாரையும் மக்களை சென்றடை செய்கிறது, அதை அவங்க சென்றடை செய்கிறாங்க. ஸோ இது அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக தான் இதை பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கட்டம் வந்து மக்களை பொறுத்தவரை அவனை நேரில் சந்திச்சாதான் அவனுக்கு வந்து ஒரு ஆதரவு விளைய வரும். விஜயால போய் சில இடங்கள்ல பேச முடியல, அவருடைய முகத்தை மட்டுமே காட்டிக்கிட்டு வளம் வர்றாரு, டானா காட்டிட்டு. களத்துல இது எப்படி கை கொடுக்குமா அவருக்கு? சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலு. பட் அவரும் பேசல, அவர் கட்சிக்காரங்களும் பிரச்சார மீட்டிங் யாரும் போடலை. அதே விஜய்க்கு பாப்புலாரிட்டியை வச்சு மக்கள் ஓட்டை வாங்கிடலான்னு அவங்க நினைக்கிறாங்க. கை கொடுக்குமா? கை கொடுக்குமாங்கிறது ஏப்ரல் 23 பதிவாகி மே 4 தெரியும். ஆனால் சீமான் ஸ்ட்ராட்டஜிக்கலாக விஜய்க்கு பாப்புலாரிட்டியை மோதி உடைச்சி தான் வளரணுங்கிற அந்த இதில் சீமான் வெல் தாட் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் சீமான் பிரமாதமாக இருக்கிறார். சீமான் வந்து 1.1 தான் புது ஃபோர்ஸ் இல்லாமல் எக்ஸிஸ்டிங் ஃபோர்ஸ் மத்தியில் எடுத்தார். ஜெயலலிதா பழைய ஃபோர்ஸு, கலைஞர் பழைய ஃபோர்ஸு, பாஜக பழசு, ராமதாஸ் பழசு, விஜயகாந்த் பழசு. அதாவது சீமான் வர்றதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடியவங்க. அதில் 1 தான் எடுத்தார். சீமான் புதுசாக கமலஹாசன் தினகரன் வந்ததும் அவர் வந்து 4க்கு போயிட்டார். அதே மாதிரி கமலஹாசன் தினகரனை பலவீனப்படுத்தி 6க்கு வந்தார். அடுத்து அவர் வந்து அண்ணாமலை ஒரு புது ஃபோர்ஸ் ஆக்ட் ப்ரொஜெக்ட் ஆகி ஒரு நிறைய ஒய் பிரிவு செக்யூரிட்டி சிஎம்முக்கு மாதிரி உள்ள இது லீடராக ப்ரொஜெக்ட் ஆகி அப்படி பெரிய லெவலில் வரும்போது 3வது தலைவராட்டு அண்ணாமலைங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் என்டிஏன்னு ஒன்று ஃபார்ம் ஆகி வரும்போது சீமான் வந்து அந்த இடத்துக்குள்ள திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள்னு அண்ணாமலையை மையமாக வச்சு ஒரு கான்ட்ராக்ட் பொலிட்டிக்ஸை பண்ணி அண்ணாமலை வந்து நியமன தலைவர் தான் அது இதெல்லாம் சொல்லி எடுத்து அவர் வந்து 8.2 விழுக்காடுக்கு வந்துட்டார். இப்போ விஜய் வந்த பிறகு சீமான் வந்து என்ன பண்ணுறாருன்னா, விஜய் அடித்து நம்ம மேலே வரலாம், பாப்புலாரிட்டி வளையத்தில் இருக்கக்கூடிய விஜய்க்கும் சீமானுக்கும் என்ன டிஃபரன்ஸு, அந்த டிஃபரன்ஸை சொல்லி மேலே வரலான்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து விஜயோட பாப்புலாரிட்டியை வந்து சீமான் அடிக்கிறார். அப்போ புது ஃபோர்ஸ் வர்றது சீமானுக்கு லாபமாகுது. விஜய்ங்கிற புது ஃபோர்ஸையும் தனக்கு லாபமாட்டாக்கி மேலே கொண்டு வர்றதுக்கு சீமான் முயற்சி பண்ணுறாரு. அந்த வகையில் விஜய் வந்து லெட்டர்பேட் கட்சி ஆக்ட் 24 இருந்தாருங்கிறதையும், விஜய் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் களத்துக்குள்ளே வராமல் ஓடிட்டாருங்கிறதையும் சீமான் வந்து பார்ட் டைம் பொலிட்டிஷியன் தான், கமலஹாசன் 2.0 மாதிரி தான், ஒரு சீரியஸான பொலிட்டிஷியன் கிடையாது, முழுமையாக நிற்க மாட்டாருங்கிறத அடிக்கிறாரு. இந்த புள்ளிக்குள்ள 29லையும்
20 ஆண்கள் 20 பெண்கள்னு 39+1 40 கேண்டிடேட் போடுவோன்னு சீமான் வந்து தெளிவா அடுத்த முறையும் அவர் வந்து மக்களவைத் தேர்தலில் தனிச்சு தான் நிற்பாங்கிறத டிக்ளேர் பண்றாரு. இந்த சீமானுக்கு டிக்ளரேஷனோட தொடர்ச்சியா டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியில திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக 4 வரையும் நான் எதிர்க்கிறேங்கிறத சொல்றாரு. இந்த இடம் தான் விஜய்க்கு பலகீனத்தை பிடிச்சி சீமான் அடிக்கிறார். விஜய்க்கு அக்லிஸ் கீழ் எது, பலகீனம் எது, அதை சீமான் அடிக்கிறாரு. இவ்வளவு பாப்புலாரிட்டி உள்ள விஜய் காங்கிரஸை நம்பி இருக்க கூடாது. காங்கிரஸ் வந்து உங்களை விட்டுக்கிட்டு ஸ்டாலின் தரது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு ஸ்டாலின் கூட போயிட்டாப்ல. ஏதோ ராகுல் காந்திட்டு உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கலாம். சீமான் அந்த இடத்துக்குள்ள தான் விஜயை விட பெரியவன், தான் 8.2 விழுக்காடு எடுத்த மாநில கட்சி தலைவர், தான் வந்து காங்கிரஸையும் பாஜகவையும் சேர்த்தே அடிக்கிறேன், 4 வரையும் சேர்த்து அடிக்கிறேன்னு 4 வரையும் சீமான் அடிக்கிறார். அப்போ விஜய் ஒரு தேசிய கட்சியை வந்து ஊண்டுகோலா எடுக்கலான்னு ஒரு முயற்சி பண்ணி உண்மையான காங்கிரஸ்காரங்களாம் தன்னை ஆதரிக்காங்கன்னு சொல்லும்போது காங்கிரஸுக்கு மைனஸ்கள் எல்லாம் சொல்லி சீமான் வந்து காவிரி, முல்லை பெரியார், கச்சத்தீவு எல்லாத்துலேயுமே காங்கிரஸுக்கு துரோகங்களை பேசி காங்கிரஸையும் பாஜகவையும் நான் அடிக்கிறோம்னு சீமான் வந்து தெளிவா காங்கிரஸையும் பாஜகவையும் அடிச்சு என்னாலதான் 4 வரையும் எடுத்து நிற்க முடியும், நீ பலகீனமானவன், உனக்கு காங்கிரஸுங்கிற ஊன்றுகோல் வேணும்னு விஜயை எக்ஸ்போஸ் பண்றாரு. ஸோ விஜய் சீமான் கம்பாரிசன்ல தான் பெரியவன் 4 வரையும் அடிக்க சக்தி படைச்சவங்கிறத சீமான் முன்னெடுக்கிறாரு. இலவசங்கள் விஷயத்துல படத்துல 1 செயலில் 1 காட்டும் போது சீமான் அதையும் முன்னெடுத்து இலவசங்கள் நாட்டுக்கு கடுன்னு அடிக்கிறாரு. பிராண்டி விஸ்கி விஷயத்துல மதுப்பிரியர்கள் வாக்குக்கு ஸ்டாலின், எடப்பாடி கூட விஜய் போட்டி போடும்போது சீமான் அதையும் அடிச்சு மது கூடாது, பிராண்டி விஸ்கி கூடாதுங்கிறத சீமான் அடிக்கிறாரு. நேற்று திருமங்கலம் கப்பலூர்ல போகும்போது தெலுங்கு தாய்மொழி மக்கள் பிரச்சாரத்துக்கு வராதிங்கன்னு நாம் தமிழர் அடிச்சிருக்காங்கன்னா, தமிழிலிருந்து பிறந்ததான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம்ங்கிறதுல சீமான் தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாப்புல. விஜய் அதுல எந்த நிலைப்பாடும் இல்லாத போது அதை சீமான் முன்னெடுக்கிறாப்புல. அதே மாதிரி இடஒதுக்கீடு அருந்ததி பிரியாட்டி ரசிகர்கள் பறையர் தேவேந்திர வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு அதிகம் உயர்த்தி கொடுக்கணுங்கிறது சீமான் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறாரு. விஜய் அதுக்குள்ளே நிலைப்பாடு இல்லாத ஒரு ஆளாட்டு இருக்கிறாரு. தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை ஒளியின்கூடிய விஜய் மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவை பற்றி எதுவுமே சொல்லலை. சீமான் அதுக்குள்ள ஒரு லீடரா களத்துக்குள்ள போறாரு. கவின் ஆணவ படுகொலையை சீமான் பேசுறாரு. இப்படி சீமான் வந்து விஜய் சீமான் கம்பேரிசன்ல சீமான் எதுலெல்லாம் உயர்றாரோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணி குறிப்பா காங்கிரஸையும் பிஜேபியும் எதிர்க்கக்கூடிய சக்தி ஸ்டாலின்கிட்ட இல்லை. ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் வச்சு ஜெயிக்கிறாரு. எடப்பாடிகிட்ட இல்லை. எடப்பாடி பிஜேபி மைனஸ்ன்னு சொன்னவர் பிஜேபியோட சேர்ந்துட்டாரு. காங்கிரஸ் கூட்டணியில் சேராத விஜய்கிட்டையும் இல்லைங்கிறத சீமான் எக்ஸ்போஸ் பண்ணி 2 தேசிய கட்சிகளையும் மையமா வச்சு திமுக, அதிமுக மாற்றுங்கிறத வந்து காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் ஊதுகுழலா ஒட்டுணியா இருந்து திராவிட கட்சி தலைவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் எல்லாத்தையுமே சொல்றாரு. தமிழ்நாட்டின் நலனுக்கு எடுத்துட்டாங்கன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. இந்த ஸ்டாண்ட் எடுத்து சீமானுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்குதுன்னா அனுகூல சத்துருவா விஜய் வந்து இதுல களத்துக்குள்ள வந்ததுதான் சீமானுக்கு இந்த வளர்ச்சியை கொடுக்குதுங்கிறது என்னோட பார்வை. இதுல கொங்குல எப்படி சார் இருக்கு விஜய்க்கு? எல்லா இடமும் விஜய்க்கு என்ன இருக்குங்கிறது மார்ச் 23 பதிவாகி மே 4 தெரியும். ஜனநாயகன் படம் லீக் ஆன விவகாரத்துல விஜய் மேல சிம்பத்தி வந்திருக்கிறதா சொன்னாங்க. பரிதாபம், அனுதாபால. அப்படியா? ஜனநாயகன் படம் லீக் ஆன விஷயத்துல சில முரண்பாடுகள் அதுல இருக்கு. விஜய் என்ன சொன்னாருன்னா, படம் வந்தா நான் எங்கேயோ பெருசா பேருவேன்னு தடுத்துட்டாங்கன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ இந்த படம் வந்தது அவருக்கு அரசியல் ரீதியாக லாபம்னு தானே அவர் எடுக்கணும். அதை அப்படி எடுக்கலையே. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் இவர் எல்முருகனும் சேர்ந்து வெளியிட்டாங்கல்ல அவர் சொல்றாரு. அது நிச்சயமா இல்லை. எல்முருகன் இங்க கண்டஸ்ட் பண்றாரு. அது எம்ஜிஆர், ஜெயலலிதா புகழ் பாடக்கூடிய ரெட்டையில கட்சியோட நிற்கிறாரு. சென்னை சென்ட்ரல் விமான நிலையத்துக்கு அண்ணன் சைதை துரைசாமி அவர்கள் எம்ஜிஆர் பக்தர், எம்ஜிஆர் புகழை எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எம்ஜிஆர் புகழ் பாடக்கூடிய ஒரு அண்ணன். எம்ஜிஆரோட புத்திசாலித்தனம், எம்ஜிஆரோட ஈகை, எம்ஜிஆரோட சமூக நீதி பார்வை எல்லாமே மக்கள் மத்தியில் கொண்டு போகக்கூடியவர். எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய நினைவு சின்னம் வைக்கணும்னு ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு மக்கள் தளம் எம்ஜிஆர் பேர சைதை துரைசாமி ஆடிட்டர் குருமூர்த்தி மூலமா மோடியை சொல்லி வச்சார். ஸோ பாஜக எம்ஜிஆரை புகழ்றாங்க. பாஜக எம்ஜிஆர் போடக்கூடிய விஜய்க்கு படத்தை வெளியிட்டு எப்படி எடப்பாடி ஓட்டையும் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு அதிமுக அவர்களுடைய ஓட்டையும் வந்து கெடுதல் பண்ணுவாங்க. அவரே முருகன் இருக்கும்போது எம்ஜிஆருக்கு ஆளு விஜய்னு வரக்கூடிய இதை வந்து எப்படி முருகன் விரும்புவார்? எப்படி முருகன் சொந்த காசுல சூனியம் வச்ச மாதிரி அந்த வேலையை செய்வார்?
அப்போ விஜய் பண்றது ஒண்ணு, ஆதவர்ஜுனா சொல்றது முரண் ஒண்ணு. அடுத்தாப்புல உதயநிதி ஸ்டாலின் திமுகவும் இப்ப எம்ஜிஆரை ஏத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அதை செய்யறதுக்கான சூழ்நிலை என்ன வந்தது? ஒருவேளை எம்ஜிஆரை சொல்லி எடப்பாடியை விஜய் பலகீனப்படுத்திட்டு அது நமக்கு நல்லதுதான், நேரடி போட்டியாளர் பலகீனப்படுத்த நல்லதான்னு இது கழுத்தை சுத்தி மூக்கத்தோடக்கூடிய கதையா? அப்படியெல்லாம் இல்லை. ரொம்ப ஒரு ஃபார் பிக்சரா தான் அது இருக்குது. விஜய் பேசுனதுக்கும் இதுக்கும் முரண்பாடாக தான் இருக்குது. ஒருவேளையில இது செய்திருக்கணும்னா ஈழத்தமிழர்கள் யாரும் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜ் தான் பெருசுன்னு சீமான் இருக்கிறாரு. எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, ஜெயலலிதா ஊழல்வாதின்னு சொல்றாரு. அப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா அடையாளங்களை மலையாளி கன்னட அடையாளம்னு சீமான் அடிக்கும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா அடையாளத்தை வச்சு தான் விஜய் நிற்கிறாரு. சீமான் வந்து பிரபாகரன் ராயராசோட அடையாளத்தில் நிற்கிறாருன்னு எம்ஜிஆர் அதால எந்த பாதிப்பும் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் இருக்கலாம். நீ நாம் தமிழரை குறை சொன்னா கூட அதுல ஒரு லாஜிக் இருக்கு. நாம் தமிழர் எம்ஜிஆரை புள்ளைன்னு அடிக்கிறான், பிரபாகரனுக்கு உதவினாருங்க தவிர ஊழல் பெருச்சாளிங்கிறான், சாராவில கல்வித்தந்தை ஆக்கினாருங்கிறான், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம மலையாளி மேனன் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும் நினைச்சு முத்தரையர் யாதவர், முக்குலத்தோர், நாடாரு, வண்ணார், நாவிதர், புயவர், பறையர், தேவேந்திர வேளாளர்னு பல தமிழ் சமூகங்களுக்கு எம்ஜிஆர் அநீதி இழைச்சாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம வன்னியர் போராட்டத்தை அசிங்கப்படுத்துறதுக்காக அநீதி இழைச்சாருங்கிறத சீமான் வந்து தமிழ் ஜாதிகளுக்காக எம்ஜிஆர் அடிக்கிறாரு. அப்போ எம்ஜிஆரை நீ ப்ரொஜெக்ட் பண்ணி வரும்போது யாருக்கு பாதிப்பு இல்லையோ அவன் வெளியிட்டான்னு நீ சொன்னா கூட அது நியாயமா இருக்கும். எம்ஜிஆரை ப்ரொஜெக்ட் பண்ணி வர அதுல எடி தான் பாதிப்பு வரும். செங்கோட்டையனே எம்ஜிஆர் புகழை கெடுக்கிறதுக்கு தான் இது பண்றாருங்கிற ஒரு இதை அத்திக்கடவு அவிநாசியில எடப்பாடிக்கு எதிராக வராரு. நீங்க எடப்பாடி கிட்ட 10-11 இருக்குது. அது பாஜக அணிலாம் போய் விஜய் தப்பா சொல்றாரு. அதிமுக அணி தான் நாங்களே 2 பொண்ணு மண்ணுன்னு கேட்கறங்க 6 பொண்ணுன்னு வச்சு அடிச்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ அந்த 27 ஒருத்தர் தான் எல்முருகன் அவிநாசியில நிற்கிறாரு. அப்போ அவரு அவிநாசியில ஜெயிக்கிறதுக்கு விஜய் எம்ஜிஆர் பேரை சொல்லி அதிமுக ஓட்டை பிரிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுவாரு. என்னங்க நியாயம் இருக்கு? என்னங்க லாஜிக் இருக்குது? சும்மா மக்கள் ஏமாளிகள், பைத்தியக்கார பயலுக, முட்டாள்கள்னு வரையறும் தேவேந்திர வேளாளருக்கு ஒன்றும் தெரியாது, மற்ற சாதாரண தமிழ் ஜனங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாமே சினிமா பார்த்துட்டு ஓட்ட போட்டுருவான், நம்ம சொன்னதெல்லாம் நம்பிடுவான், முரண்பாடை பற்றி பேச மாட்டான்னு ஒரு கற்பனையில் இருக்கக்கூடிய ஒரு வேலையாக தான் நான் அதை பார்க்குறேன். இதுல லாஜிக் இல்லை. நீ அதே இது வந்து நாம் தமிழர் வெளியிட்டான், எம்ஜிஆரை பற்றி அவனுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொன்னா கூட உண்மை இல்லை நாம் தமிழர் வெளியிட்டாங்கிறது. நீ சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்குள்ள ஒரு லாஜிக் இருக்கும். லாஜிக்கே இல்லாத குற்றச்சாட்டு, முரண்பாடான குற்றச்சாட்டு. பாஜகவுக்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கோ அந்த திருட்டு வீடியோ வந்ததுல எந்த ஒரு ஹேண்டும் கிடையாது. ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கே வரல. அதான் அரவிந்த் கெஜ்ரிவால் வராரு. ஊழலற்ற அவங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அப்பா என்ன போவல்ஸ்ல ஊழலா பண்ணாரு, போவல்ஸ்ல ஊழல் பண்ணாத ஒரு யோக்கியர் வராருல்ல, வரட்டு ஊழல் வழக்குல கீழ்கோட்டில் விடுதலையான அல்லது டிஸ்சார்ஜ் ஆனவர் வராருல்ல. ஒருவேளை விஜய் சொன்னது உண்மையாயிருமோ? உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் எங்க பக்கம் தான் இருக்கு. அந்த இடத்துல சீமான் அடிக்கிறாரு விஜய. நீ கோலை ஒரு தேசிய கட்சிக்கு பின்னாடி நுழையிற, நான் சுத்த வீரன். அண்ணாமலை வந்து பிஜேபிக்கு ரெப்ரசன்டேட்டிவா தான் இருந்தாரு, அதனாலதான் நான் 2024 அடிச்சேன். திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுடலில் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள். தமிழ்நாட்டில் அனைத்து துயரங்களுக்கு காரணம் தேசிய கட்சிகளான காங்கிரஸும் பாஜகவும்னு காங்கிரஸ் பாஜக எதிர்ப்பு வச்சு அதற்கு துணை போனவங்க எம்ஜிஆரும் கருணாநிதினு சீமான் அதுல ஹீரோவானாரு. அதே மாதிரி இன்னைக்கும் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டிலையும் அந்த மதுரை மாவட்ட கூட்டத்திலையும் 4 பேரையும் நான் எதுக்கு, எனக்கு தான் வீரம் இருக்கு தம்பி, விஜய் வந்து அதுல வீரமற்ற கோழையா இருக்கிறாருன்னு காங்கிரஸ் பின்னாடி விஜய் பதுங்கிறதுல சீமான் அடிச்சிருக்கிறார். நிறைய இடத்துல களத்துல வேட்பாளர்கள் நிக்கவே இல்லை, அதிமுகவால விலை கொடுத்து வாங்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் உண்மையாது. அதிமுக வந்து தாவேகா வேட்பாளர்களை விலை கொடுத்து வாங்குறது உண்மைதான். அது முதல்ல எடப்பாடியில நடந்தது. எடப்பாடியில அதிமுக தாவேகா நிற்கக்கூடாதுங்கிறத எடப்பாடி வேட்பாளரையும் மாற்று வேட்பாளரையும் வாங்கிட்டாரு. அதே மாதிரி கொங்கு பெல்ட்லையும் வன்னியர் பெல்ட்லையும் வந்து போலரைசேஷன் தான் வரும். அதுல தாங்கள் பாதிச்சிடக்கூடாதுன்னு தருமபுரியில அதிமுக காரங்க வந்து விஜய் போட்ட வன்னியர் வேட்பாளர்கள் எல்லாம் எவ்வளவு பணம் வேணாலும் தந்துடுறம்பா, செலவழிக்க படத்துக்கு உங்ககிட்ட தந்துடுறேன், நீ ஓட்ட பிரிச்சேன்னா அது எங்களுக்கு நஷ்டம்னு அந்த ஜாதி வாரியா அந்த வேட்பாளர்களை பார்த்து ஆஃப் ஆகி நீ பிரச்சாரம் பண்ணாத, ஆஃப் ஆகிருங்கிறத சொல்றாங்களாம். இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா அதிமுக காரங்க தாங்கள் விஜயால பாதிச்சிடப்படக்கூடாதுங்கிறதுக்காக பணத்தை இறக்கி செய்யறதாட்டு தான் தகவல் வந்தது. இதுல RS முருகன் போன்ற திருநெல்வேலி வேட்பாளர்லாம் பணக்காரங்க, அவங்க களத்துக்குள்ள இருக்கிறாங்க. ரெட்டியார்பட்டி நாராயணன் பணக்காரன், அவரு களத்துக்குள்ள இருக்கிறாரு. அந்த பணபலம் இல்லாத
வேட்பாளர்கள் வந்து அந்த களத்துக்குள்ள நிற்க முடியாமல் ஒரு ஒர்க்கை ஆஃப் பண்ணிக்கிட்டு இன்டைரக்டாக அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைமையில் அவங்க இருக்கிறது தான் எனக்கும் களத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் சொல்லுது. நிறைய விஷயம் நன்றி சார்.